அருமையான வேலை நம்முடைய சமூகத்தில் எங்களை தாற்றுகிறோம், பெருமையாக்கிறோம். ராஜனே தேவனாக கத்தனோடு பேச முடியாமடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம ஊரில் குண்டு போகிறோன்னு என்ன பண்ணு சொல்லு பிரியா, என்ன பண்ணும் ஏங்க? அத்தான் எப்படின்னு நம்ம குண்டு போட போகிறோம். எல்லாருக்கும் ஒரு என்ன, ஒரு நல்லா பிரியாணி சாப்பிட்டு ரெடியாக இருக்கலாம். அப்படி தான் கல்ஃப் இருக்குது இப்போது, புரியுதா? பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உலகம் இருக்காது. அழகாக சொன்னார் இப்போ தாவீது, கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார். பணத்து பின்னாடிலாம் ஓடாதீங்க, தேவனை சார்ந்துருங்க, தேவனை நம்பிடுங்க. இது கடைசி காலம், சத்தியத்தின்படி வாழ பழைய கொள்ளும். புரியுதா? அதாபோஜம் ரொம்ப முக்கியம். நீ இன்னும் 25 வருஷம் 30 கணக்கில் ஆண்டுகிட்ட வரும், புரியுதா? ஆண்டு கணக்கில் வரும். அதாபோஜனம் எடுக்கலைன்னா ஆத்துமா, சரீரத்தை பற்றி சொல்ல, ஆத்துமா அறுப்புண்டு போயிடும் அன்று சொல்ல நினைவு கூறும்படி செய்கிறேன்டால். எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர், அங்கே 2000 ரூபாய் கூட்டினா வந்து முன்னாடி உட்காந்துப்பானு. இதெல்லாம் மாறணும் முதல்ல. சரி, இன்றைக்கு விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டது? விருத்த சேதனம்னா ஆதியாகமம் 17:7 வாசி. ஆதியாகமம் 17:7. ஆதியாகமம் 17:7. உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் 14 வரைக்கும் வாசிக்கணும், 14 வரைக்கும் வாசிக்கணும். உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தலாகாத அந்நியனில் இடத்து பணத்திற்கும் கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலில் உள்ள ஆண் பிள்ளையை இல்லாதிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பாப்பா கவனி, இந்த வசனத்தெல்லாம் கேட்டு இருதயம் சீர்பட்டவங்களுக்கு. அம்மா கவனி, ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் மனசாட்சியினுடைய காலங்கள். ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் மனசாட்சியின் காலங்கள். நோவாக்கு அப்புறம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை என்னுடைய காலங்களில் தேவன் மனசில் வச்சிருக்கிறார். அது குறிப்பாக ஆபிரகாமை மட்டும் கூப்பிட்டு, நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணுறேன், நல்ல கவனிங்க, நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணுறேன், நீ ஒன்று செய்யின்னு சொல்கிறார். நீங்கள் உன்னுடைய குடும்பம், நீ நல்ல கவனம், உன்னுடைய குடும்பம், ஆண் பிள்ளைங்க, உன்னுடைய குடும்பம், நல்ல கவனம், ஆண் பிள்ளை குடும்பங்கள், அந்த குடும்பத்தை அந்த நாட்களில் வேலைக்கு காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த அம்மா கொடுங்க, பைபிள் படிச்சுங்கிறாங்க பாருங்கள். அந்த அம்மா பின்னாடி பாரதி உங்களெலாம் கூப்பிட்டு, அந்த அம்மா கவனிங்க, பின்னாடி அந்த ஆயா
கவனி. அந்த ஆபிரகாம், கவனிங்க, பைபிள் படிச்சவனை சொல்ற விளக்கத்து கவனி. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார், நீயும் உன்னுடைய பிள்ளைங்க உன்னுடைய வம்சங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட விருத்தி சேதம் பண்ணியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? விருத்தி சேதம் பண்ணியிருக்கிறார். பவுலடியார் கூட விருத்தி சேதம் பண்ணியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படும் பொழுது வேதத்தில் இவைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வசனத்தை உனக்கும் உன் பின் உனக்கும் உன் பின் வரும் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி ஒரு அக்ரிமெண்ட். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு நான் சொல்ல புரியுது? அப்போ படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது உங்களுக்கு. நீ என்கிட்ட நான் தேவன் ஒத்துக்கணும் இங்கே வந்துட்டேன். நான் தேவனா இருக்கும்படி நான் சொல்றத நீ செய் முதல்ல. நான் சொல்றத நீ செய் முதல்ல. அது ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க. ஆசீர்வாதம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, நீ கொடுக்குற காணிக்கையோ, நீ கொடுக்குற தசம்பாகமோ, நீ ஜெபிக்கிற ஜெபம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் என்பதை நீங்க கவனிக்கணும். நான் உன் தேவனா இருக்கும்படி, வாசிங்க, அடுத்த வசனம் வாசி பாருங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக. ரீட் இங்கிலீஷ், ஆங்கிலத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மைக் கொடுங்க பாப்பா கிட்ட. The whole land of நல்லா கிட்ட வாசிக்கணும். The whole land of Canaan, where you are now as an alien, I will give you an everlasting possessions to you and to your descendants after you, and I will be their God. எனக்கு கேட்கவே இல்லை. நீ வாசிடா. The whole land of Canaan, where you are. நல்லா இப்படி கேட்காது, இப்படி வாசிக்கணும். வாசிடா. நீ திருப்பி அது தப்பு பண்ணக்கூடாது. பாரு, இப்படி வாசிங்க. I will make you very fruitful. I will make nations of you. The kings will come from you. I will establish my convenient as the everlasting convenient between me and your descendants after the generation to come, to be your God. நல்ல கவனம். ஆசீர்வாதம் எங்க வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பாருங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி பழக்கொள்ளும். இங்க தெளிவா சொல்றாரு, உன் சந்ததிக்கு தலைமுறை தலைமுறையாக வரும், உன் சந்ததிக்கு நடுவே 2 அக்ரிமெண்ட் போடுறார். ஒன்று, நான் உன் தேவனா இருக்கும்படி, இன்னொன்று, உங்கள் நடுவே நான் இருப்பேன் சொல்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் நான் ஸ்தாபிப்பேன் சொல்றார். வாசிங்க, 8 வாசிங்க. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து. இங்க பாருங்க, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரலன்னா, ஐயா கவனிங்க, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரலன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லார் என்பதை நிறைய நேரம் மறந்துடுறோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ உபதேசிக்கும்படி வானத்தின் அடையாளத்தை காமிச்சு தாக்ஷ ஆண்டவர் கொடுத்து அந்த ஊழியத்தை செய்கிறேன். அந்த உபதேசம் என்பது ஊழியக்காரனுடைய ஊழியம். நான் அதை விட்டுட்டு போய் அந்த ஆளா மாறின இந்த ஆளா மாறினா நான் செய்ய மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் ஏன் தடைபடுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்க மாட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னார் இன்னைக்கு, நீ உன் தேவனா, நான் உன் தேவனா இருக்கும்படி நான் சொல்றத நீ கேளு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நடுவே நான் இருப்பேன். நாங்கள நல்ல கவனிங்க, இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி. அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் இன்றைக்கு நிறைவேறினே இருக்குது. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல சத்தமா மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி இருக்குது. 8 வாசிங்க, 9 வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். என் உடன்படிக்கையை சத்தமா, உடன்படிக்கையை இங்க பாருங்க, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லல.
நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே உடனே நீ கை கொள்ளுங்கள். அப்போது வாசிங்க, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், இங்க பாருங்க, அந்த நாட்களில் பலகையோ இல்ல கம்ப்யூட்டரோ பேப்பரோ கிடையாது. தேவன் சொப்பனங்கள் மூலியமாலும் தேவன் வானத்திலிருந்து பேசுவார். அப்ப ஆபிரகாம் கோராகே நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தேராக என்று பட்டணத்திலிருந்து அவங்க அப்பா வந்து சிலை செய்கிறவர், அந்நிய ஜாதியிலிருந்து கொண்டு வந்த ஆண்டவர் அந்த மனுஷனோட பேசுறாரு. இன்னும் ஆண்டவரே உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்னன்னு சொல்றீங்கன்னு கேளுன்னு கேட்டா தெரியல அவருக்கு. சரி ஆண்டவரே நான் சொல்றேன், நல்ல கவனிங்க, விசுவாசம் எப்படி பூரணப்படும் கேட்டீங்கன்னா அவர் சொன்னதை நீங்க செய்யுங்க. கைத்தட்டுங்க. அவர் சொன்னதை நீங்க செய்யுங்க. அவர் சொன்னதை நீங்க செய்யுங்க. வேற யாரும் கேட்காதீங்க, வேற அங்களப்பா அவனதான் கேட்காதீங்க. இன்னைக்கு பெருகிற வேலை கொடுத்தா அதை செய்யுங்க. ஆண்டவருக்கு சாப்பாடு செய்ய சொன்னா அந்த வேலையை செய்யுங்க. அதுதான் கத்த நம்ம வச்சிருக்கிறார். அப்ப இன்றைக்கு நீ சொன்னதை கேளு. அந்த உடன்படிக்கை என்னன்னா வாசிங்க, விருத்த சேதனம் பண்ண வேண்டும். உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சரிங்க, வாசிங்க. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். இங்க ஆரம்பத்துல நல்லா கவனிங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் கவனிங்க, உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சார். உனக்கு அங்க சாரால் இல்ல, அவை இல்லை, இவை இல்லை. கவனிங்க, உனக்கு 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 சத்தியம் உனக்கு தான். உனக்கு உன் முன்னாடிக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு இல்லை, உனக்கு உனக்கு நீ செய், முதல்ல நீ செய், அப்புறம் உன் பிள்ளைக்கு செய்வாங்க. இதுதான் சத்தியம். நீ முதல்ல செய், நீ முதல்ல செய். அப்ப சொல்லிட்டு சொல்ற பாருங்க இடத்துல உனக்கும் வாசிங்க 11 வாசிங்க 11. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உனக்கும் சொன்ன ஆண்டவர் என்ன பாருங்க, எனக்கு உனக்கு உள்ள உறவு தான். நீ அவனை பார்க்காத, இவனை பார்க்காத. இல்லப்பா அவனை போய் கேட்டேன், அதெல்லாம் வேணாம். நான் திரும்ப திரும்ப உங்களை சொல்ற ஒரு வசந்த கவனிங்க, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு. நான் சொல்றதை நீ செய். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதை நீ செய், அவ்வளவுதான். அவன் பொண்டாட்டி போய் கேட்கல, அவனை போய் கேட்கல. வார்த்தை பாருங்க, எனக்கும் உனக்கும் உங்களுக்கு உடன்படிக்கை அடையாளமா இருக்குது. சொல்லிட்டு 12 வாசிங்க. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல் அல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும். 2 காரியம் சொல்றாரு. நீ யாராவது விலைக்கு வாங்கியிருந்தா கூட அவனுக்கு நீ செய்யணும், ஏன்னா அவன் கூட இருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு விசுவாசி விக்கிரக ஆராதனை பண்ணுகிற இடங்களில் போனா கர்த்தர் அங்க பெரிய கிரியை செய்வார். ஆனால் நீ அங்க போனா அந்த புத்தி உனக்கு வரும். ஆனா ஆண்டவர் சொன்னார் என்னன்னு, அவன் வந்து உங்ககிட்ட வரும்போது நீ அவனை மாத்து, அவன் முன்னாடி நீ போவாது. புரியுதா அவனுக்கு? அங்க கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான் போனா அந்த புத்தி கூடவே வரும். அவன் உள்ள வந்தானா அவனுக்கு நீ விருத்த சேதனம் பண்ணு. வாசிங்க, முதல் ஒரு காரியம் சொல்லிடு உங்களுக்கு. வீட்டிலே பிறந்த பிள்ளையும் கீழே வாசிங்க 13 வாசிங்க. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நல்ல கவனிங்க, ஆத்மாவை பத்தி கத்தரிங்க பேசல. சரீரத்தில் மாமசலமா இருக்கிற ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு அடையாளத்தை கத்தர் கேட்கிறார். ஏன் இதே ஆண்டவர் ஏன் ஆதாம்ல கேட்கல, ஏன் நோவா காலத்துல கேட்கல, ஏன் ஆபிரகாமிட கத்தர் கேட்டார்? நான் மறுபடியும் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. நீ யார் என்று அடையாளம் தெரியும்படியாக, தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று அடையாளம் தெரியும்படியாக இங்க ஒரு அடையாளத்தை கத்தரம் கழிச்சிருக்கிறார். ஒன்று, கை கொள்ளுங்கள். என்ன வசனம் வாசிங்க? நீங்கள் 9ஆம் வசனத்துல தலைமுறை தலைமுறை தோறும் என்னுடைய உடன்படிக்கை நீங்கள் கை கொள்ளுங்கள். 11 அவைகள் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். 2வது 12 விருத்த சேதனம் பண்ண வேண்டும், பண்ணப்பட வேண்டும், பண்ணப்பட வேண்டும். அப்பதான் அங்கீகரிப்பாராம் தேவன். 13
நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. நீ ஒருவேளை அப்படி செய்யலன்னா நீ வேத 14 வாசி பாருங்க. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலில் உள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால். ரெண்டு காரியம் தெளிவாய் சொல்லப்படும். ஒன்று சரீரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவனை பத்தி சொல்லப்படல. விலைமதிக்க முடியாத ஆத்மாவை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மறுபடியும் சொன்ன, இந்த சரீரத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குது. விலைமதிக்க முடியாத இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது என்றால் அந்த நாட்களே தேவாதி தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக என் வார்த்தையின்படி நீ செய், என் வார்த்தையின்படி எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொடு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் அப்படியே செய்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் சபைக்கு வர்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறீங்க? எத்தனை ஆண்டவர் வார்த்தையை கேட்டு வாழாம பின்வாங்கி போயிருக்கிறாங்க. யோசிப்பார். அப்போ தேவன் இன்றைக்கு எனக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? ஆண் பிள்ளைகளுக்கு நுனித்தோல். நுனித்தோல் ஏன் இந்த நுனித்தோல் சொல்லப்படும் போது மிக முக்கியமான 2 இடங்களில் சரீரத்தில் சாஃப்டாக இருக்கிற 2 இடங்கள்ல இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இட்ஸ் நான் ப்ளீடிங், ரத்தம் வந்துனே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த இடங்களிலே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரத்தம் வந்துனே இருக்கும். அந்த இடம் அவ்வளோ சாஃப்ட். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல நீங்கள் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ளீட் நிற்காது. அதே மாதிரி அந்த இடங்களில் நீங்கள் செய்யும் பொழுது அங்கே இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுக்கு போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஆழமான சத்தியத்துக்கு நம்ம போகலாம். சரி, இது எப்படியே போயின்னு இருக்கும்போது ஈசாக்கு பண்ணார், யாக்கோபு பண்ணார், எல்லாம் பண்ணாங்க. மோசே பண்ணாரா? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விருத்த சேதம் பண்ணனா உன் ஆத்துமா, நல்ல கவனிங்க, விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாடு காலத்தில் சரீரத்தின் மேல் காணப்படுகிற ஒரு அடையாளம். அடையாளம் அடையாளம் அடையாளம். ஆனா அந்த அடையாளத்தை நீ செய்யவில்லை என்றால் ஆத்துமா அறுப்புண்டு போயிடும். மோசே தேவனோட முகமாய் பேசின மனுஷன் கர்த்தர் ஊழியத்துக்கு போகும்போது அழைச்சிட்டு போனார். வாசிங்க யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசி பாருங்க. சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆச்சு. யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 24, 25. நல்ல மைக்கு சவுண்ட் வைடாடே. வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்ரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். பின்பு அவர் அவனை விட்டு விலக்கினார். இந்த இடத்துல மோசே கொல்லப்படுகிற சந்தர்ப்பம் வருது. விருத்தசேதனம் உள்ள ஜனங்கள் அந்த வழியாய் வரும் பொழுது இங்க பாருங்க, ஒரு மனைவி சிப்ரால் பார்த்து கேட்கிறா, இவர் எங்க சொந்தக்கார. அவங்க கேட்கிறாங்க, எதை வச்சு நான் நம்புறது? உடனடியா அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு விருத்த சேதனம் செய்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க, விருத்த சேதனம் என்பது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கட்டளை. அதை அவர் சொல்லபடி செய்யும் பொழுது இந்த இடத்துல ஒரு பரிசுத்தவான் வருகிற வேளையிலே விருத்த சேதனம் பண்ணப்படாதபடினாலே தன் ஜீவனை இழந்து போயிடுவார். ஜாம்பச்சிங் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, என்னைக்கு ஆண்டவரை வார்த்தையை நீ விட்டு போக ஆரம்பிச்சையோ உன் ஜீவனை இழந்துடுவேன். இந்த இடத்துல மறுபடியும் சொல்றேன், அந்த அம்மா கண்டு இல்லைன்னா மோசேயோட வாழ்க்கை அங்கே செத்துட்டு இருப்பாரு. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு இடங்களிலே நல்ல கவனிங்க, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வரும்போது அந்நிய ஜனங்க கூட வந்துடுறாங்க. அப்போ வாசிங்க யோசுவா 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5, 6, 7 வாசிங்க. சீக்கிரம் புதிய ஏற்பாடு என்ன விருத்த சேதனம் சொல்லி முடிக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க, டைம் வாசிங்க. யோசுவா சீக்கிரம் வாசிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 2, 3. அக்காலத்திலே வாசிங்க, 7 வரைக்கும் வாசிங்க.
அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்தரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல மறுபடியும் விருத்த சேதம் இரண்டாம் முறை தேவனை விருத்த சேதம் பண்ணப்பட்டவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, விருத்த சேதம் பண்ணப்படாதவங்க இருக்கிறாங்க. அப்படி வரும்போது கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றாரு, மறுபடியும் ஒரு விருத்த சேதனம் பண்ணுங்க, மறுபடியும் எதுக்குன்னா நல்லா கவனிங்க, அங்க யுத்தம் பண்ண அவங்களால போக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு. ஏன் பிசாசு கூடவே இருக்கிறான்னா, ஐயா கவனிங்க, என்கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணாங்க, சிந்தையில் நிறைய எண்ணங்கள்லாம் வருது, என்னால் சரியாக தூங்க முடியல, கெட்ட என்னென்னலாம் வருது. நீ இதயத்தில் விருத்த சேதம் பண்ணி ஆகணும் டெய்லி ஆண்டவர் சமூகத்தில். சிந்தை எண்ணங்கள் பாவங்கத்தை சொல்லி 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 அப்போ பாருங்க, அப்படி சொல்லும் பொழுது தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை தேவன் நம்ம உடன்படிக்கை பண்ணும் பொழுது எல்லாவற்றையும் காட்சியை மாற்றி போடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதல்ல ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணும்போது ஆசீர்வதிக்கும்படியாக அவைகளை கை கொள்ளுங்கள் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இரண்டாவது, மோசேக்கு விருத்த சேதனம் இல்லாதபடினாலே தன் ஜீவனை இழந்து போறாரு. மூன்றாவது, மற்றவர்களுக்காக சபைக்கு வராத, மனைவி கூப்பிட்டாங்க பிள்ளை கூப்பிட்டாங்க வராத, உன்னால அங்க யுத்தம் பண்ண முடியாது. நிறைய நேரமாகவும் அதுக்குள்ள போலனாலும் சரி. வாசிங்க மறுபடியுமா இயேசு கிறிஸ்து பற்றி இப்போ நேரம் நம்ம நல்லா கவனிங்க, தெரியும். நீங்க பண்ணிதான் இருக்கிறாங்க. வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 21. வாசிங்க சீக்கிரம், கடந்து போகலாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வாசிங்க சீக்கிரம், வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 21. பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, நல்ல கவனிங்க, அந்த உடன்படிக்கை விருத்த சேதனம் உடன்படிக்கை ஆபரகால் ஜெனரேஷனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற இயேசு கிறிஸ்து பிறந்த வரைக்கும் என்ன பண்ணாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து வாசிங்க 21 வாசிங்க. பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே 21 அதுதாயா தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம ஏன் பண்ணல? சரி, ஏன்? அப்போ தலைமுறையாக ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை நீங்க கை கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பண்ணினார், பவுலுடைய கூட பண்ணார். பவுல் போய் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, போய் ஒரு கம்பல் பண்ணுவாராம், போய் விருத்த சேதனம் பண்ணுங்க, விருத்த சேதனம் சொல்றாரு. போல் சொல்றாரு. அந்த நானும் சொன்ன ஒரு காலத்தில், நீ முஸ்லீம் போய் கேட்டு பாருங்க, அவங்க இன்னைக்கும் பண்ணியிருந்தாங்க, போய் மாற மாட்டாங்க இந்த பிரமாணம். சரி, நான் ஒவ்வொன்றா விளக்குறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க, நல்ல ஆழமான சத்தியம் இது. பிலிப்பியர் 3:5 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பைபிள் தேடாதீங்க, உட்காருங்க. பிலிப்பியர் 3:5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். பவுல் சொல்றாரு, நான் கூட இங்க பாருங்க, நான் கூட 8ஆம் நாளில விருத்த சேதனம் அடைந்தவன். இங்க பாருங்க, அந்த நாட்களில நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்களும் விருத்த சேதனம் உள்ள எல்லா யூதர்கள் இருக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாள் காஷ்மீர் நடந்தது பாத்தீங்களா, கூப்பிட்டு காமிச்சிட்டு கொலை பண்ணான். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா அப்படின்னா சுட்டானுங்க, இல்லைன்னா விட்டானுங்க, இல்லைன்னா சுடப்பட்டாங்க. நல்ல கவனிங்க, ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம், பழைய ஏற்பாட்டில் அடையாளம், மாம்சத்தின் அடையாளம். ஆனால் நமக்கு
அதே விருத்த சேதனம் சொல்லப்பட்டது. வாசிக்கும் பவுல் நான் சொன்னார், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எப்ராயில் பிறந்த எப்ராயின் நியாயப்பிரமாணத்தின் படி பரிசேயன், பக்தி வைராகத்தின் படி சபையை துன்பப்படுத்தினவன். நல்ல கவனிங்க. உங்களை போலவ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள சனிக்கிழமை நான் வேலைக்கு போக மாட்டேன், சனிக்கிழமை கை காலெல்லாம் கழிட்டு வீட்டில் படுத்து இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு செய்ய மாட்டேன், எல்லாம் செஞ்சிருக்கேன், நான் விருத்த சேதம் பண்ணப்பட்டவன். ஆனால் அதே பவுல் சொல்றாரு, நான் எப்படி மாறினேன்னு சொல்றாரு. வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 4 அதிகாரம் 8-12 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 8 முதல். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, நல்ல கவனிங்க வாசிங்க. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரமே வருமே. அது எப்படி வாசிக்கணும் சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த பாக்கியம், இங்க பாருங்க, இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு, இங்க பாருங்க, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? அப்படி வாசிக்கணும், வருமோ? இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? இங்க பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? 2 கேள்விக்கார. விருத்த சேதனம் இல்லாதக்கு என்னன்னு வருமோ? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இவங்களுக்கு கிடைக்குமா? இவங்களுக்கு அதை வாங்கி செய்ய முடியுமா? ரோமசபைக்கு எழுதுறாரு, கீழே வாசிங்க. ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ. நல்ல கவனிங்க, அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த பொழுது, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ. அழகா வாசிங்க சார், அது அழகா இருக்கும். அது எப்பொழுது அவனுக்கு எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய். இந்த சப்ஜெக்ட் உள்ள போச்சுன்னா இருதயம் சுக்குநூறாகும். வாசிங்க. அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல. அவ்வளவுதான். திரும்ப 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 சொல்றார், விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நாம அதை பார்க்கணும். அவர் மூலமா தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. இந்த நியாயப்பிரமாணமோ விருத்த சேதனமோ ஒரு நாளும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. புதிய ஏற்பாட்டில் நான் திரும்ப அது அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது என்றால், அவன் யாருக்கு? ஆபிரகாமுக்கு. விருத்த சேதனம் இல்லாத இருந்த பொழுதோ, விருத்த சேதனம் இல்லாத இருந்த போதோ, விருத்த சேதனமா இருந்த போதல்ல. வாசிங்க. விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். உடன்படிக்கை கை கொண்டபடினாலே, வார்த்தையை கை கொண்டபடினாலே எப்படி நீதி அடைஞ்சான் தெரியுமா? கீதா, உன் பிள்ளைய கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னா ஒரே வார்த்தை போய் செஞ்சுட்டான். அவனுக்கு போய் விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை, நியாயப்பண்ண பத்தி சொல்லல, விசுவாசம் பூரணப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், செஞ்சிட்டார். முதல்ல கேளுங்க, ஆண்டவர் வார்த்தையை கேளுங்க, அதுதான் நீதி. அவன் யோசிக்கல, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் யோசிக்கல. நீங்க யோசிக்கணும், ஒரு 200 ரூபாய் கூட யோசிக்கணும், 100 ரூபாய் கூட யோசிக்கணும். நம்ம இந்த மனுஷன் பாருங்க, வாசிங்க. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும். எப்படி? வாசிங்க, 12 வாசிங்க. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார். ஆமென், ஆமென். இதான் புரிஞ்சுச்சா? சொல்லுங்க. அதான் ஒருத்தர் கை தூக்கும் பாருங்க.
விசுவாசத்தினால் திரும்ப படிங்க. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் 9 வாசி, எல்லாரும் சேர்ந்து படிங்க. 9 வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. இந்த பாக்கியம் எல்லாரும் வாசிக்கணும். 8 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. எவனுடைய பாவத்தை எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, வாசிங்க. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று. இதுதான் தலைப்பு, இதுதான் பதில். எவனுடைய பாவத்தை எண்ணாதிருக்கிறாரோ சொல்லிட்டாங்க. இப்போ விருத்த சேதனம் பெற்றவர்களும் விருத்த சேதனம் பெறாதவர்கள் பற்றி சொல்லிட்டு, ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பற்றி சொன்ன ஆண்டவர் அவங்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்தது. என்னன்னு? தேவனுக்கென்று எதையும் நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கென்று நான் எதையும் செய்வேன். உதாரணத்துக்கு தன் மகனே கர்த்தருக்காக கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ புரியுதா? அவர் சொல்றாரு, விளக்கி சொல்றாரு. நீங்க சபைக்கு செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க, காணிக்க கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க, தசம்பாகம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க, வேலை செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க. எப்படி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போகும்? வசனத்தை கேட்க உங்களுக்கு மனசு இல்லை, இல்லாதபடினால தான் யோசிக்கிறீங்க. ஆனா இந்த மனுஷனை பத்தி சொல்லும் பொழுது, எதுவுமே இல்லாத காலத்தில் கூட அவன் தேவனுக்கு என்று வைராக்கியமா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாருக்கு அவனை விருத்த சேதனத்தை பத்தி சொன்னது? யார் அவனுக்கு நியாயப்பிரமாணம் பத்தி சொன்னது? தேவன் சொல்லி கொடுத்தார். ஆனா அப்படிப்பட்ட காலத்தில் இந்த மனுஷன், நான் கடைசியா 12 வாசிங்க. என்னாச்சு? விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில். இடத்துல ஒரு குறிப்பாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடு. பேசிக் நாலேஜ். என்ன நாலேஜ்? சொல்லுங்க. என்ன நாலேஜ்? விசுவாசமாகிய அடிச்சுவடு. அவர் என்ன சொன்னாரு அப்படியே செஞ்சாரு. நீங்க செய்றீங்களா? பாப்பேன். நான் போன வாரம் தான் கழுவுனேன், இந்த வாரம் நான் கழுவல. அப்போ இதுல புள்ள போய் சேரு. அப்ப கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறார்? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு கொடுத்த விருத்த சேதனமானது சரீரத்தினுடைய அடையாளம். இங்க பவுல் போறாரு சபைக்கு, கலாத்திய சபைக்கு, எபேசு சபைக்கு சொல்றாருப்பா, நியாயப்பிரமாணத்தை கை கொள்றீங்க, உபதேசம் எல்லாம் செய்றீங்க, ஆனா இருதயம் விருத்த சேதனம் ஆகல. உங்களுடைய சுபாவம் விருத்த சேதனம் ஆகல, உங்களுடைய சிந்தை விருத்த சேதனம் ஆகல, உங்களுடைய எண்ணம் விருத்த சேதனம் ஆகல, உங்க பேச்சு விருத்த சேதனம் ஆகல. என்ன? நான் கேட்டோம், எங்களால செய்ய முடியாது. இந்த மனுஷன் அழகா சொல்றாரு பாருங்க. அந்த நீதி, அந்த அடிச்சுவடு நீதி. என்ன நீதினா? விசுவாசத்தினுடைய நீதி. கர்த்தருக்காக நான் எல்லாம் செய்து முடிப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 5:6 கலாத்தியர் வாசிங்க, சீக்கிரம் போடிச்சுலாம் போலாம். 5:6 கலாத்தியர். அதே மாதிரி அதில் 6:15 கலாத்தியர் வாசி சீக்கிரம். கலாத்தியர் எபேசுக்கு பின்னாடி வரும் வாசி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை. தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி, பழைய ஏற்பாட்டின்படி, இங்க பாருங்க, ஆரம்பத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, சரீரத்திலே ஒரு அடையாளம், சரீரத்தினுடைய அடையாளம் விருத்த சேதனம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபையாக நம்மை பார்த்து பவுல் எழுதுறாரு, வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஏன்னா உனக்காக எனக்காக ஜீவனை தந்தவர், உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தவர், வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப வாசிங்க அந்த இடத்துல. அங்க பாருங்க, ஆபிரகாம் சொல்லும் போது விசுவாசமாகிய
நீதி. பழைய ஏற்பாட்டு விசுவாசமாகிய நீதியின் அடிச்சோடு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்கு அன்பான தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா அன்பு. வாசிங்க. என்ன? கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இந்த இடத்துல பாப்பா ஒண்ணுதான், அவனையும் பார்க்குது. நான் பார்த்துனாங்க மைண்ட் எங்கேயோ போயின்னு கண்ணு போயின்னு கவனிக்க முடியாது சத்தியத்தை. புரியாது உனக்கு. அவனை பார்த்துங்க, நான் குழந்தை விடுங்க, நல்ல கவனி. ஆபிரகாம் என்ன சொன்னாருங்க ரோமர்ல? விசுவாசத்துடைய நீதின்னு சொன்னார். விசுவாசத்துடைய நீதின்னு சொன்னாரு. இங்க மணவாட்டி சபை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா திரும்ப வாசிங்க. கொஞ்சம் படிக்க சொன்னவங்க கவனிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற அன்பு. இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்று. ஆபிரகாமுக்கு நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு என்ன கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் பாருங்க. ஆபிரகாமுக்கு கிட்ட இடத்துல கர்த்தர் இதை பண்ணுன்னு சொன்னார். ஆபிரகாம் பெரிய காரியங்களை செஞ்சார். தன் மகனே ஜீவ பலியாக கொடுத்தார். அது நீதியின் பலியினாலே, நல்ல கவனிங்க, அந்த நீதியின் பலியினாலே அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். பட் அது ஒரு பக்கம் விட்டுடுங்க. பட் ஆண்டவர் நம்ம கிட்ட என்னன்னு கேட்டா, மணவாட்டி சபையாக புதிய ஏற்பாட்டு சபையில் நீ விருத்த சேதனை கை கொள்ள வேணாம், விருத்த சேதனை பத்தி சொல்லிட்டு கீழே அன்பை கிரியினால நீங்க வெளிப்படுத்துங்க. அன்பை கிரியினால வெளிப்படுத்துங்க. எப்படி? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, சபையில வர ஏழைகள் விசாரிக்கணும். வாசிங்க திரும்ப கடைசி அந்த வார்த்தை மாதிரி. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. கீழே அன்பினால் கிரியை செய்கிற அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசம் எப்படி பலப்படும்னா, இங்க பாருங்க, விசுவாசம் எப்படி பலப்படும்னா, நல்ல கவனிங்க. அவனுடைய கிரியைன்னு கேட்டான், அவனுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்தினான். அது ஒரு கிரியை, அது நீதியின் கிரியைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ உண்மையிலே விருத்த சேதம் பண்ணப்பட்டது உண்மைனா உன்னுடைய கிரியை எப்படி கேட்டீங்கன்னா அன்பிலே பூரணப்பட்டிருக்கணும். ஆமென். அப்படி இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. அது எங்க ஆரம்பிக்கணும்? வீடுகளில் ஆரம்பிக்கணும், சபைகளில் ஆரம்பிக்கணும். வாசிங்க, கீழே வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அது கீழே நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. இல்ல அதே வசனத்தை கீழே சொல்லுங்க. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். இதுதான் நமக்கு உதவும். அதே 6ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 6:15 வாக்குறீங்க. 6:15 கலாத்தியர் 6 தப்பு வாசிக்கூடாது. 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஐயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அது ஒண்ணுமே கிடையாதுன்றார். வாசிங்க, அது ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புதிய சிருஷ்டியே காரியம். ஆமென். ஹல்லேலூயா. தினமும் கர்த்தர் நம்மை உருவாக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்படி உருவாக்கணும்? ஆண்டவரே, நான் குயவன் களிமண்ணாய் உங்களுடைய பாதத்தில் தினமும் கர்த்தர் நம்மை உருவாக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம். ஏன் நம்ம விருத்த சேதனம் பண்ணணும்? வாசிங்க கொலோசியர் 2:11, 12, 13 வாசிங்க சீக்கிரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11, 12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால். இங்க பாருங்க, புரியுதா கீதா உனக்கு? இப்போ முன்னே ஃபாலோ பண்ணிட்டு
வசந்த கவனிங்க, வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை. இங்க பாருங்க, ஆத்மாவை மாம்சம் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க. பூ கேடாதுன்னு சொன்னா பூ வைக்கிறது, இது செய்யாதுன்னு சொன்னா செய்யறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்க மறுதலிக்கிறீங்க. ஆண்டவருக்கு விரோதமான சிந்தைகளை நம்ம செய்யறோம். கஷ்டமா இருக்கு நான் சொல்லும் போது. உங்களுக்கு வேணா விட்டுட வேண்டியதுதான். என்ன சொல்ற பாருங்க, வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமென். என்ன கையால் செய்யப்படாத விருத்த சேதனம்? சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது அல்லேலூயா. மூணாவது நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ நமக்கு ஒரு விருத்த சேதனம் உண்டு. இதான் நல்லா கவனிக்கணும். எல்லாம் வசனத்தை கேட்கணும், புரியாது. வீட்டில் தனியாக உட்காந்து படிச்சு பாருங்க. ரோமர் 4, 8, 9, 10 கவனிச்சாலாம் கேட்க புரியாது. பசங்க கேட்டு பாருங்க. கண்ணை திறந்தாருக்கும் தூக்கம் வரும் வசனத்தை கேட்கும்போது. எரேமியா 4:4 என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா 4:4 நம்ம என்ன சொல்லப்படுது, எப்படிப்பட்ட விருத்த சேதனம் நமக்கு அவசியமா பாருங்க. வாசிங்க சீக்கிரம் சொல்லுங்க. புதிய ஏற்பாடு நமக்கு வாசிங்க. எரேமியா 4:4 யூத மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் என் உக்கிரமம் அக்னியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனி தோலை நீக்கி போடுங்கள். ஆமென். இருதயம் சுத்தம் பண்ணணும். இருதயம் சுத்தமா இருக்கட்டும். உள்ள ஒன்று பேசுது. நான் அவங்கள்ட்ட பாஸ்டர் அவன் என்னதான் திட்டம் இருந்தாலும் தூங்கத்துக்கு நல்லா கவனிங்க. இந்த நாட்டில் அடிமைகளை விலைக்கு வாங்கணும். அவனை கொண்டு வந்து அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணு. நல்லா கவனிங்க. அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணு. நல்லா கவனிங்க. ஏன் இதை சொன்னார்னா, உன்னுடைய சுபாவம் அவனுக்குள்ள காணப்படட்டும், உன்னுடைய ஜீவி அவனுக்குள்ள காணப்படட்டும். நல்லா கவனிங்க. என் பிள்ளை என்ன போலதான் வளருவான். வாழ்க்கையை பார்த்துதான் ஆண்டவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் சௌரியத்துக்கு வாழ்ந்துனா கர்த்தர் மேல உன்னையே கை வைப்பார், பசங்க மேல கை வைப்பார். சும்மா ஏதாவது விளையாட இருக்காதீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் விசுவாசியாக நமக்கு ஒரு விருத்த சேதனம் நமக்கு அவசியம். தேவனை ஆராதிக்கிறது விருத்த சேதனம். இருக்கிற சிந்தனைகள் ஒரு விருத்த சேதனம். எண்ணங்களை ஒரு விருத்த சேதனம். வாசிங்க 43 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நல்ல கவனிங்க. ராபகத்தை அந்நிய புசிக்க கூடாது. வாசிங்க. பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனோ நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரமாணம் மாறுபார். இயேசுவை ஏற்றுக்கொண்டார் நீ ராபகத்தை எடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாதா பத்தி சொல்லப்படல, அந்தனரை பத்தி சொல்லப்படல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. 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 சுத்தையில மாத்திரமல்ல, பேச்சில மாத்திரமல்ல, சுபாவல மாத்திரமல்ல, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஆபிரகாம் கொடுத்த விருத்த சேதனம் சரீரத்தின் அடையாளம். சரீரத்தின் அடையாளம். புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் உண்டு. எப்படிப்பட்ட விருத்த சேதனம்? சிந்தை, இருதயம், எண்ணங்கள் இதயத்தில் வருகிற விருத்த சேதனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உள்ள வரும்போது நம்ம எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆமென்.